புதுசா தொடங்கப்பட்ட ஒரு கட்சி, அவங்களுக்குன்னு ஒரு கூட்டம்லாம் இருப்பாங்களே. நாளைக்கு எங்க அண்ணன் சிஎம் ஆக போறாரு, நேரு ஸ்டேடியத்துல ஒரு மண்ணு கூட இருக்க கூடாதுன்னு சொல்லி அவ்வளவு வேலைகள்லாம் நடந்துச்சு. கடைசியா பார்த்தோம்னா சிஎம்லாம் ஆக முடியாது போலயே, ஆப் வச்சிருக்காரு ஆளுநரு. ஆமா, ஆளுநர் செக் வச்சுட்டாரு. என்னன்னா விஜய் வந்துட்டு நான் என்கிட்ட எம்எல்ஏ இருக்காங்க, 118 எம்எல்ஏ எல்லாம் இருக்காங்க ஐயா அப்படின்னு வாய் வழியா சொல்லிட்டாரு. 10வது மேன் ப்ரூஃப் கொண்டு வா, 118 பேர் ஆதரவு கையெழுத்து போட்டதை கொண்டு வா. ஆட்சி கொடுக்க என்ன கொடுக்க கொடுக்கலாம், அதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா அவர் வந்து பதவியை ஏத்துக்கிட்டு அப்புறமா கொடுக்கப்பட்ட கால அவகாசத்துக்குள்ள பெரும்பான்மை நிரூபிக்கலாம். ஆனா ஆளுநருக்கு அண்ணன் கூட என்ன கிளாஸ்னு தெரியல. ஆளுநருக்கு திருப்தி இல்ல, அதிருப்தியில இருக்கிறாரு. இப்படி தமிழ்நாட்டு மக்கள் பாதி பேர் அதிருப்தியில இருக்காங்களோ அது மாதிரி இவரும் அதிருப்தி ஆயிட்டாரு. போ எத்தனை பேர் சீட்டு. அதிருப்தியாக வாய்ப்பே இல்ல. அவர் வந்து உங்க அண்ணனோட ஓனரோட அந்த மாதிரி அவருக்கு அதிருப்தியாக வாய்ப்பு இல்ல. இதுக்குள்ள ஏதாவது உள்நோக்கம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் யாரு போய் கேட்டும் இப்படி சொன்னதில்லை. திடீர்னு போயிட்டு வா அப்புறமா பாத்துக்கலாம் அப்படின்னு விஜய் மட்டும் அனுப்புறதுக்கு பின்னால ஏதாவது ஒரு சூழ்ச்சி. 108 அந்த 108 நம்மளுக்கு ஒரு அது என்ன ஒரு வாகனம், அது எவ்வளவு ஒரு பேரிடர் காலம். அதாவது பேரிடர்னா தமிழகத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பேரிடரு. மீதி அந்த 10 எங்கிருந்துதான் வாங்க போறாரு விஜய், பாவம் அவரு. ஆமா, 108 எம்எல்ஏ ஜெயிச்சிட்டாரு. 10 ரெடிமேட் எம்எல்ஏ வேணும். எவனாவது ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருப்பா, தூக்கிட்டு வந்து என்கிட்ட கொடுங்கடான்னு காத்திருக்காரு. மைனாரிட்டி டிவிக்கு அவங்களோட இது வந்து மைனாரிட்டி டிவிக்கு இலவ காத்த கிளி மாதிரி உட்கார்ந்து இருக்காரு. ஒருத்தரா போறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அந்த ரெடிமேட் எம்எல்ஏக்கள் வந்து எந்தெந்த கட்சியில இருந்து வர்றாங்கன்றது ரொம்ப முக்கியம். இல்ல இருந்தாலுமே இப்ப விசிக தன்னோட நிலைப்பாடை வந்து ஸ்ட்ராங்கா சொல்ல ஃபியூச்சர்ல போக வேண்டிய வாய்ப்புகள் இருக்கு முடிவு பண்றோன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஆனா இப்போதைக்கு அவர் சொன்ன பாயிண்ட் வேல்யூவான பாயிண்ட். 2 சீட்டு தராங்க 3 சீட்டு தராங்கன்றதுக்காக கொள்கையை விட்டு போய் நிக்க முடியாதுன்றத அவர் தெளிவா பேசியிருக்காரு. கம்யூனிஸ்டோட நிலைப்பாடும் அதுதான் இருக்கு. 8ஆம் தேதி வந்து ஒரு மீட்டிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்றதா சொல்லி இல்ல. ஒருவேளை மாறி போயிட்டாங்கனாலும் இது பெருசா டிஎம்கேவை பாதிக்க போறது இல்லை. ஏன்னா இவங்க எல்லாரும் அவ்வளவு பெருசா நம்பர் ஆஃப் எம்எல்ஏஸ் இல்லல்ல, கொஞ்சமா தான் இருக்காங்க. அதனால திமுகவுக்கு இது பெரிய பாதிப்பு இருக்காது. எப்படி யாருக்கு இருக்கு இதுக்கப்புறம்? காங்கிரஸ்களே இருக்கு. ஆமா, ஏன்னா போய் விழுந்துட்டாரு புதக்குழிக்குள்ள. ஸ்கெட்ச் யாருக்கு போட்டிருக்காங்கன்னே தெரியல. ஸ்கெட்ச் நம்ம சிஎம், அதாவது நம்ம வரப்போற சிஎம்கா இல்ல நாடாளுமன்றத்துல எதிர்கட்சி தலைவரா இருக்காரு அவருக்கா, யாருக்கு ஸ்கெட்ச் போட்டிருக்காங்கன்னு தெரியல. பட் போட்டு தள்ள போறது பாத்தீங்கன்னா அபிஷியலா அறிவிச்சிட்டாங்க. அதாவது 5 எம்எல்ஏ கூட ஆதரவும் வந்து இப்ப தாவேக்காக்கு போகும். ஆமா, பொக்கே கொடுத்து பக்கத்துல சிரிச்சுக்கிட்டே நிக்கிறாங்க. ஆமா, பனையூர் அலுவலகத்துல நீங்க குவிஞ்சிட்டாங்க. நாளைக்கு பதவி ஏற்பு விழாக்கு ராகுல் காந்தி போறாரு. அந்த நியூஸ பாத்தீங்களா? ராகுல் காந்தி பிரச்சாரம் பண்ணதான் வர மாட்டாரு, இதுக்கெல்லாம் வருவாரு. ஒழுங்கா வேலை செஞ்சிருந்தா கொடுத்த 8 தொகுதியும் ஜெயிச்சிருக்கலாம். எக்ஸலத்துல பாத்தீங்கன்னா நன்றி தயவுசெய்து திரும்பி வந்துடாதீங்கன்ற மாதிரி டிஎம்கே போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இது எவ்வளவு பெரிய பச்சை துரோகம் பாத்தீங்களா? அதாவது உங்களை வந்து நாங்க வளர்த்து அதெல்லாம் பண்ணி போய் விடுவோமா, இவங்க ஒரு ஜெயிச்சதும் வேற கட்சிக்கு தாவிடுவாங்களா அப்படின்னு சொல்லி அதிருப்தி டிஎம்கே கிட்ட. ஆமா, அதான் நான் சொன்னேன், ரெடிமேட் எம்எல்ஏ எவனாவது தைச்சு வச்ச ட்ரெஸ் நான் எடுத்து போட்டுக்கிறேங்கிற மாதிரியே. இன்னொன்னு, ராகுல் காந்தி ஓரளவுக்கு பிரச்சாரம் பண்ணியிருக்காரு, உழைச்சிருக்காருங்கிற பட்சத்துல கூட இதை ஏத்துக்கலாம். முழுக்க முழுக்க திமுகவோட உழைப்புல அந்த 4 ஏன்னா போட்டதே ஸ்டாலின் முகத்துக்காக தான். அப்படியே கூப்பிட்டுட்டு அவங்ககிட்ட போய் கொடுக்கறதுக்கு இது வந்து அரசியலின் அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட 5 எம்எல்ஏக்கள் கூட ராகுல் காந்திக்காக நான் போடுறேன், காங்கிரஸ்க்காக போடுறேன் போடல. திமுகவோட கூட்டணி, திமுக கூட்டணின்றது அது ஒரு மதச்சார்பற்ற கூட்டணி. இவங்களுக்கு போட்டாதான் தமிழ்நாடு சேஃபா இருக்கும்னு சொல்லி மக்கள் உங்களுக்காக யோசிச்சு போட்டிருக்காங்க. சோ ஓட்டு போட்ட மை ஆறவே இல்லை, அதுக்குள்ளே நீங்க போயிட்டு ஒரு கட்சியில தாவறீங்கன்னா இது எவ்வளவு பெரிய ஒரு துரோகமான ஒரு விஷயமா இருக்கும். ஆக்சுவலா இந்தியா கூட்டணிக்கு ஒரு பேர் இருந்துச்சு, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணின்னு. ராகுல் காந்தி இப்ப அந்த டேகை தூக்கி விஜய்க்கு தான் கொடுக்குறாரு. மக்கள் வந்து மதசார்பற்ற ஆட்சி அமையணும் தான் நினைச்சாங்க, விஜய் மதசார்பற்றவர் தான், அதனால நாங்க அதுல சேர்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விஜய் பார்த்து சொல்லியிருக்காரு. பாத்தீங்களா, நிபந்தனையற்ற ஆதரவு. நீங்க என்ன வேணா பண்ணிக்கோங்க, நீங்க என்ன திட்டம்னா கொண்டு வந்துக்கோங்க. இது கேட்ட மாதிரி இல்ல, நிபந்தனையற்ற ஆதரவு. இது வந்து அதிமுகவோட டேக்லைன். இது அவங்களாவது பரவாயில்லைங்க, கொஞ்சம் சுயமா யோசிச்சிருக்காங்க. இப்போ அதிமுக வந்து 2ஆ உடைய போகுது, பாஜகவுக்கு ஒரே கல்ல 2 மாங்காய். இந்த விஜய் இழுத்து வந்தாலும் இழுத்து வந்தாச்சு, இங்க டிஎம்கே கூட நாங்க உடைச்சிட்டோம். இந்த சைடு பாத்தீங்கன்னா அதிமுகவே உடச்சிட்டோம் 2ஆன்ற மாதிரி அதிமுக இப்ப பிளவு போயிட்டு இருக்கு. ஏன்னா எஸ்பி வேலுமணி அப்புறம் சிவி சண்முகம் இவங்க தலைமையில வந்து நாங்க தாவேக்காக்கு ஆதரவு கொடுக்க போறோம்னு சொல்லி இவங்க ஒரு சைடு பிரிஞ்சுட்டாங்க. இன்னொரு சைடு பார்த்தோன்னா இபிஎஸ் அவருக்கு உடன்பாடே கிடையாது. ஆல்ரெடி தமிழ்நாட்டுல நம்ம மதிக்க மாட்டாங்க, அதையும் தானே நம்ம போயிட்டோம்னா அந்த மனுஷன் என்ன நினைச்சு பாருன்னா, என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, நான் உங்க கூட கூட்டணிக்கு வந்து என்னை கூட்டு போய் அவன் பக்கத்துல துணை முதலமைச்சர் ஆக்க சொல்றீங்களே, இதெல்லாம் நடக்கிற காரியமா? நான் ஓபிஎஸ்க்கே துணை முதலமைச்சரா இருக்க மாட்டேன்னு அவரை காலை வாரிவிட்டேன், நீங்க என்ன கூட்டிட்டு போய் இவன்ட்ட துணை முதலமைச்சரா இருக்க சொல்றீங்க. இன்னொன்னு, சிவி சண்முகமும் எஸ்பி வேலுமணியும் அவங்க தனியா எம்எல்ஏக்களை சந்திச்சு பேசிட்டு இப்போ எடப்பாடி கூட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. கன்வின்ஸ் பண்ணி மண்டைய கழுவி அண்ணனை கூட்டிட்டு போயிடலாம், அங்க போய் உட்கார வச்சிடலாம். ஆதரவு கிடையாது. நான் ஒன்னும் அடிமையா, நான் முரட்டடிமை யாருக்கு தான் இருப்பேன், நான் பாஜக தான் அடிமையா இருப்பேன். தாவேக இப்போ வந்து தாவேகெல்லாம் நான் இருக்க முடியாது.
ஒரு 2-3 வருஷம் கழிச்சு இல்லைன்னா இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. PM ஸ்ரீ திட்டத்துல கையெழுத்து போடுங்கன்னு ஒரு செக் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் விஜய்க்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட். இதுல ப்ரூஃப் பண்ணுவாரு யாரு முரட்டு அடிமை, அவரா நானா. இல்ல இபிஎஸ் கூட என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு நிபந்தனையோட தான் உள்ள வரேன், அத வெளிய இருந்து நான் ஆதரவு தரேன். அதாவது இந்த இஷ்யூ பேஸ்டு ஆதரவுன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு எது சரியா படுதோ அதுக்கு மட்டும் நாங்க துணை நிற்போம். எங்களுக்கு அகைன்ஸ்ட் ஏதாவது திட்டங்கள் கொண்டு வந்தா நாங்க அதுக்கு எதிராக குரல் கொடுப்போன்ற மாதிரி தான் இபிஎஸ் சொல்றாரு. இவங்களுக்கு எது ஆதரவு எது எதிர்ப்பு அதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாவே இருக்கு. இப்ப திருப்பரங்குன்றத்தை எடுத்துட்டு வந்தாங்கன்னா ஒரு இஷ்யூவாவே, இப்ப அதிமுக என்ன பண்ணுவாங்க, ஆமா விஜய் நீங்க சேர்ந்து விளக்கேத்துங்கன்னு தான் சொல்லுவாங்க. அப்ப இவங்களுக்கு எது ஆதரவு எது எதிர்ப்புன்றது மிகப்பெரிய ஒரு விஷயமாவே இருக்கு. ஒரு இது எடுத்ததா சொன்னாங்க, பேட்டி ஒண்ணு எடுத்ததா சொன்னாங்க. அதாவது பேட்டி எடுத்தவங்களே வெளியே வந்து பேட்டி கொடுத்த ஒரு கதை நடந்துச்சுல. அப்ப விஜய் கிட்ட லெஃப்ட் விங்கா ரைட் விங்கான்னு கேட்டதுக்கு நான் நடுவுலங்க அப்படின்னாரு. சோ நடுநிலைங்கிறது ஒரு ஆபத்தான விஷயம். ரொம்பவே அதாவது நான் ரைட்ன்றன கூட நம்பிடலாம், லெஃப்ட்ங்க நம்பிடலாம். உங்களை எப்படி நடுநிலை? இப்ப திருப்பரங்குன்றம்ல மறுபடியும் இஷ்யூ வரும், விளக்கேத்த ட்ரை பண்ணுவாங்க. அந்த ஊர் மக்கள் விளக்கேத்தாதம்பாங்க, இவன் பாஜக கார விளக்கேத்துவேன்பா. நீங்க எதுவுமே சொல்லாம ஒரு ஓரமா நிப்பீங்க. நீங்க ஒரு சிஎம்மா இருந்துட்டு ஏத்தனா ஏத்துங்க ஏத்தனா போங்கன்றது உங்க நிலைப்பாடா இருக்கலாமா? அப்ப நீங்க ஒரு சிஎம்மா இருக்க முடியுமா அப்படி நடுநிலையா? அப்ப நீங்க யார் பக்கம் இருக்கணும்ன்றதே அவருக்கு தெரியல. அவருக்கு தெரிஞ்ச ஒரு அரசியல் என்னவா இருக்குன்னா, ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு முட்டி போடுறதோ இல்ல நோம்பு கஞ்சி ஏதாவது குடிக்கிறதோ அவ்வளவுதான் அவருக்கு தெரியுதே தவிர கோயில்ல விழுந்ததை விட்டீங்களே அது அவரோட லிஸ்ட்லயே இல்ல. அவர் வேற எதுக்காக சொன்னாரு, அது அவர் லிஸ்ட்லயே இல்ல. அது மிகப்பெரிய ஒரு பூஜை, எதிரிகளை அழிக்கிறதுக்கான ஒரு பூஜை, அது வெளியே இருக்கட்டும். ஆமாங்க, அவர் பண்ணது சத்ரு சம்ஹார பூஜை. அது எதிரிகளை அழிக்கக்கூடிய ஒரு பூஜை போல வேலை செஞ்சிருக்கோம் நமக்கு தெரியல. இந்த பூஜை மேபி செஞ்சிருக்கு. இப்போ என்ன தோணுதுன்னா, இப்ப இந்த ஜோதிடம் பூஜை புனஸ்காரம் எல்லாம் ஒருவேளை உண்மையா மக்கள் ஆக்கியிருக்காங்க. மக்கள் இங்க இருக்க மக்கள் அது உண்மை கிடையாது. ஆனா எனக்கு என்னால இன்னும் மக்கள் தான் ஆக்கியிருக்காங்கன்றதை ஏத்துக்க முடியல. ஓட்டு போட தமிழக மக்கள் தானங்க, என்னால அதை ஏத்துக்க முடியவே இல்லை. முடியல. இதுக்கப்புறம் ஏத்துதான் ஆனா. அதாவது இப்ப மக்கள் அடிபட்டு வரட்டும், ஓட்டு போட்டு வராங்களே, அடிபட்டு வந்தாதான் மக்களுக்கு தெரியும். அதாவது நிழலோட அருமை வெயில தான் தெரியும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவர் ஆட்சி தொடரட்டும், அப்பதான் உங்களுக்கு தெரியும். இவ்வளவு நாளா திராவிட இயக்கங்கள் திராவிட கட்சிகள் நம்மளுக்கு என்ன பண்ணுச்சுன்னு அப்பதான் தெரியும். ஒன்னும் இல்ல, சிம்பிளா பெண்கள் பாதுகாப்பு விஜய் சொல்லி ஓட்டு போட்டாங்கல்ல, அந்த பெண்களை மட்டும் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு தாவேகா நிர்வாகி கைது போக்சோ சட்டத்துல. அந்த நியூஸ் பாத்தீங்களா நீங்க? ஆமா நான் பார்த்தேன். அதுக்கு கூட எப்படி முட்டு கொடுக்குறாங்க. கமெண்ட் பாக்ஸ் ஃபுல்லா என்ன இருக்குன்னா, டிஎம்கே எதிர்கட்சி வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. நீ ஆளுங்கட்சியா இருந்தாலும் நான் உன்னதான் கடிப்பேன், நீ எதிர்கட்சியானாலும் நான் உன்னை தான் அடிப்பேன். ஆனா விஜய் சுத்தி ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் ஒண்ணு உருவாக்கிட்டே இருக்காங்க. அவர் வெளியாளா இருந்தா பரவாயில்ல, அவர் வட்ட செயலாளர் தானே, அவரு கூட டிஎம்கே காசு. ஆமா, அந்த மரிய வில்சனுக்கு ஆதரவா ஓட்டு சேகரிச்சிருக்காரு அந்த ஏரியா ஃபுல்லா. அப்ப நீங்க ஏதாவது பதவியா இருக்கிற பிஸில இருக்கீங்களா இல்ல என்ன பிரச்சனைன்னு தெரியல. இதை கண்டிச்சு ஒரு அறிக்கை கூட வரல, ஒரு ட்வீட் கூட. நீங்க அதை தானே பண்ணுவீங்க வழக்கமா, ட்வீட் மட்டும், அதை கூட நீங்க போடல. அப்ப இது நம்பர் 1 மாற்றம். முதல் நாளே ஆக்சுவலா அந்த விஷயத்துல மட்டுமா மாற்றம்? சட்ட ஒழுங்கு பாத்தீங்களா? அவர் யாரு, ராயபுரம் எம்எல்ஏவா? வீரவாள் கொண்டு கேக்கு வெட்டி, அது எவ்வளவு பெரிய மாற்றம் பாத்தீங்களா? சட்ட ஒழுங்கு பட்டா கத்தி வச்சு கேக் வெட்டுறாங்க. ஆக்சுவலா பக்கத்துல நிக்கிற லயாலா மணிக்கு கூட ஒரு பயம் வருதா அப்படின்னு? இல்ல அப்படி இல்ல, பயம் இல்ல, பசங்களா சும்மா இருங்கடா அதான் சொல்றேன். மனசுக்குள்ள யோசிப்பால, வேணாண்டா அப்படி பண்ணாதீங்கன்னு அவனுக்கு தோணுது. சீரியஸா பார்த்தோம்னா லயோலா மணி விஜய் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, விஜயை விட லயோலா மணிக்கு அதிக அரசியல் அறிவு இருக்கு. அவரே கூட சிஎம் ஆக்கலாம் போல. அந்த அவனுக்கு சீட்டே கொடுக்கலன்னு பாத்துக்கோங்களேன். ஆமா, அதுதான் அந்த கட்சியில பொதுவாவே அந்த கட்சியை பொறுத்த வரையுமே வேற கட்சியில நீங்க வந்திருக்கணும். ஏதாவது ஒரு துறையில நீங்க ஸ்பெஷலிஸ்டா இருக்கணும். துறைன்றது ஒரு ஊழலையோ இல்ல ஒரு பிளாக் டிக்கெட் வித்திருக்கணும், இல்ல லாட்டரி வித்திருக்கணும். ஆமா, அது மாதிரி குற்ற சம்பவங்களை நீங்க ஈடுபட்டிருக்கணும். அப்படி வந்தாதான் எங்க சீட்டு. லயோலா மணியை பொறுத்தவரையும் அவர் நிறைய பெரியார் கொள்கையில பேசுவாரு, கொள்கை ரீதியா நிறைய விஷயங்களை பேசுவாரு. அப்படிலாம் இருந்தா சீட்டு தரமாட்டாங்க. கட்சி தலைவரே அப்படித்தானே, உனக்கு நல்லா பாட்டு பாட தெரியணும், அதாவது நல்லா டான்ஸ் ஆட தெரியணும், நடிக்க தெரியணும், நீ ஒரு ஹீரோஸமா இருந்தா நான் சிஎம்ஏ ஆக்குவேன். பார்க்க அழகா இருந்தா நாங்க உங்களை சிஎம். ஆமா, அததான் இப்ப மக்கள் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. நாளைக்கு அவர் பதவி ஏற்க போவதே இல்ல. வெற்றி கொண்டாட்டம் நடந்துச்சு பாத்தீங்களா? அப்பா என்ன எல்லா இடத்துலயும் அத்துமீறாங்க. நீங்க ஜெயிச்சிட்டீங்க சரியா, நான் ஒத்துக்கிறேன். என்னமோ பண்ணி ஓகே ஓட்டு போட்டேன், மாற்றத்தை எதிர்பார்த்து ஓட்டு போட்டு உங்க தான் ஜெயிக்க வச்சிட்டாங்கல்ல. இதுதான் நீங்க அந்த மாற்றத்தை கொண்டு வர்ற விதமா? அந்த கொண்டாடுற விதத்தை பாத்தீங்களா? ஒரு ஆடு வெட்டி அதோட ரத்த ரோடு ஃபுல்லா பார்க்கவே அவ்வளவு இதா இருக்கு. நீங்க மனுஷனையா வெட்டணும், ஆடதானே வெட்டணும், அதை எங்க வச்சு வெட்டணும், எதுக்காக வெட்டணும்னு ஒரு கேள்வி வருது இல்ல. இதான் நீ பண்ற மாற்று அரசியலா? நாளே ரத்தத்தோட ஆரம்பிச்சிருக்க. எனக்கு நீ பாக்குற மாதிரி நாங்க சகுனம் பார்க்க ஆரம்பிச்சா இந்த 5 வருஷம் எப்படி இருக்கும் நாங்க என்னெல்லாம் நினைக்கிறோம். எல்லா இடத்துலயும் ஆட்டம், பட்டாசு வெடி, வெற்றியை கொண்டாடுங்க. அதை வெறித்தனமா கொண்டாடுறீங்களே, இது வெற்றியை கொண்டாடுமா? வெற்றியை எங்க கொண்டாடணும்னா, உன்னோட ஏரியால இருக்கிற கட்சி ஆபீஸ் முன்னாடி பட்டாசு வெடிச்சு கொட்டடிச்சு டான்ஸ் ஆடி கொண்டாடு.
ரோட்ல போயிட்டு பஸ்ஸை போக விடாம பைக்கை போக விடாம மறைச்சு விட்டு கவர்மெண்ட் பஸ் மேல விஜய் போட்டோ ஓட்டுறேன்னா உன் மனநிலை என்ன மாதிரியா இருக்கு? இப்ப கூட அரும்பாக்கத்துல கூட அண்ணா கையில இவங்க கட்சி கொடியை கொடுத்திருக்காங்க. இது என்ன மாதிரியான அத்துமீறல்? எல்லாமே அலப்பறந்தாங்க. உயிரோட இருந்தா கொடியை திருப்பிக்கிட்டு வச்சு விளாசிருப்பாரு. இல்ல தப்பிச்சிட்டீங்கடா நீங்க. கிட்டத்தட்ட எல்லாமே அந்த நார்த் சைடு பார்க்க வேண்டிய அட்டுழியங்கள் எல்லாமே தமிழ்நாட்டுல நடக்குது. அந்த சிஎம்மா பதவி பிரமாணம் செஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே என்னென்ன மாதிரியான அட்டுழியங்கள் பண்றாங்க. சிலையில தலைய உடைச்சிட்டாங்க. இது எங்க? இது வெஸ்ட் பெங்கால்ல. ஓ, அங்க நடக்குதா? இல்ல, பிஜேபி அங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இனிமே இப்ப பிஎம் ஸ்ரீ திட்டத்துல கையெழுத்து போட்டு அங்க சில இங்க அண்ணா சில அழிஞ்சிரண்டா மொத்தமா. எல்லாமே தேர்தல்ல இருந்தே பாருங்களேன், எல்லாமே சிங்க் ஆகும். இங்க போட்டாங்க ஃபார் திஸ் மேன், இந்த ஒரு மனுஷனுக்காக தான் வண்டி ஏறி ஓட்டு போட வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எல்லாம் என்ன போட்டாங்க? இத்தனை மைல் கடந்து பிஜேபிக்கு ஓட்டு போட்டு வெஸ்ட் பெங்கால மீட்க வரோன்னு போட்டாங்க. ஒரே மாதிரி இருக்கா? இங்க என்ன போட்டாங்க? இவிஎம் மிஷின்ல விசில் சின்னம் இருக்கிற அந்த பட்டனே உடஞ்சிருச்சு, ஒரே இதுக்கு ஓட்டு போட்டுட்டு அவங்க என்ன சொன்னாங்க? பிஜேபிக்கு பட்டன் ஸ்டக் ஆயிருச்சு, புது மிஷின் வர்ற வரைக்கும் நாங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அவங்க போட்டாங்க. எல்லாம் ஒரே ராகுல் காந்தி பத்தி பேசணும். இப்பெல்லாம் ஓட்டு சோரி அது மாதிரி எதுவுமே நடக்கல. நடந்திருக்கு. எங்கெல்லாம் நடந்திருக்குன்னா, எங்கெல்லாம் பிஜேபி வின் பண்ணிருக்கோ அங்கெல்லாம் ஓட்டு சோரி நடந்திருக்கு. நானும் அதை ஒத்துக்கிறேன். ஏன்னா அவங்களால வாக்கு திருடாம ஜெயிக்க முடியாது. அவங்க ஒண்ணும் மக்களுக்கு அவ்வளவு அபிமானமான கட்சியும் கிடையாது. அவங்க வாக்கு திருடி தான் ஜெயிக்கிறாங்க. இங்க என்ன நடந்திருக்கு? முழுக்க முழுக்க மதத்தை ஆதரிக்கிற, ஆன்மீகத்தை வச்சு ஓட்டு கேட்கிற, ஆன்மீகத்தை ஆதரிக்கிறது வேற, அதையே ஒரு பேசு பொருளாக்கி ஓட்டு வாங்குறது வேற. அப்படி பண்ணிட்டு இருக்க பிஜேபியை இந்த தமிழ்நாட்டுல உருப்படியா எதிர்க்கிற ஒரே கட்சின்னு பார்த்தா டிஎம்கே தான். டிஎம்கே, விசிகே, கம்யூனிஸ்ட், இவங்க தான். அவங்களுக்கு இவ்வளவு பெரிய இது நடந்திருக்கு. ஏன்னா யாராலையும் நம்ப முடியல. இல்லங்க, வாக்காளர்களே குறைக்கப்பட்டிருக்காங்க. இதுக்கு அப்புறம் ஓட்டு போட்டவனால, அதாவது விஜய்க்கு ஓட்டு போட்டவனாலே நம்ப முடியல ஸ்டாலின் தோத்தத. அப்படி இருக்கிற பட்சத்துல இங்க நீங்க ஏன் ஒரு வாய்ஸ் ரைஸ் பண்ண கூடாது? ஏன் பண்ணல? ஏன்னா சொல்லுவாங்கல்ல, எதிரின்னு சொல்றவங்க கூட நம்பிடலாம், கூடவே முதுகுல குத்துறவன நம்ப முடியாது. ஏன்னா நீங்க ரைஸ் பண்ணிருக்கணும். ஆனா நீங்க இங்க என்ன ஸ்டேட்மெண்ட் வச்சிட்டீங்க? இது இளைஞர்களோட எழுச்சி அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏன் இங்க தேர்தல் ஆணையம் வரலையா? இங்கேயும் தேர்தல் ஆணையம் தானே தேர்தல் நடத்துச்சு. மத்த இடத்துல எல்லாம் ஓட்டு சோரி நடக்கும்போது இங்க ஏன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல? அப்போ நீங்க சொல்றபடி பார்த்தோம்னா பிஜேபியோட டேஞ்சரஸான ஒரு கட்சியா காங்கிரஸ் இப்ப இருக்கு. பிஜேபிக்கு ஒரு கலர் இருக்கு, காவின்னு. நமக்கு அது தெரியும். இப்போ விஜயோட முகம் நமக்கு தெரியும். எனக்கு ஒன்னும் தெரியாது, இவனுக்கு இப்படிதான், நான் இப்படிதான், இவங்களை வச்சுதான் நான் மாஸ்க் காமிச்சுப்பேன்னு அவர் இருக்காரு. எடப்பாடி எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு ஏன் தேவை முக்கியம், அதுக்காக நான் யார் கால வேணா பிடிப்பேன்னு அவர் இருக்காரு. ஆனா நீ மதசார்பற்ற கட்சி, முற்போக்கு, சமூக நீதி, சமத்துவம் இப்படிலாம் பேசிட்டு மேடையில ஸ்டாலின் மை பிக் பிரதர்னு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இன்னைக்கு என்ன சொல்ற? இது தேர்தலுக்கான கூட்டணி மட்டும்தான். அதாவது காங்கிரஸ் போன இடம் வந்து தாவேக்கா, இவ்வளவு பெரிய கட்சி 75 வருஷம் கட்சியவே. அப்போ நீ போன இடம் 2-3 வருஷம் கட்சிதான். கூடிய சீக்கிரத்துல தெரிஞ்சிடும். ஏன்னா 6 மாசத்துல விஜய் எக்ஸ்போஸ் ஆயிருவாப்ல. எனக்கு அவருக்கு ஒண்ணும் தெரியல. ஆனா அதை ஏத்துப்பாங்க இவங்க அப்படிங்கறத நான் நம்ப மாட்டேன். ஏன்னா நாங்க அவர் என்ன பண்ணாலும் முட்டு கொடுப்போம். எங்களுக்கு அது வாடிக்கையாவே ஆயிடுச்சு. அதனால எங்களுக்கு அதுல பிரச்சனையே இல்லை. ஆனா ராகுல் காந்தி வந்து எப்படி நடத்தப்படுவாருங்கிறதுல ஒரு சிக்கல் இருக்கு. கண்டிப்பா அவரை இவங்க நல்ல விதமா நடத்துவாங்களான்னு கேட்டா கிடையாது. ஆனா ராகுல் காந்திக்கு ஒரு பெரிய சிக்கல் வந்துடும். தாவேகா தலைவர் பிஎம் கொண்டு வர்ற, அதாவது ஒன்றிய அரசு கொண்டு வர்ற திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கிறாருன்னு. இப்ப பிஎம் ஸ்ரீ திட்டம், அதுல முக ஸ்டாலின் ஏன் கையெழுத்து போடனா அதுல ஹிந்தி திணிப்பு மாதிரியான விஷயங்கள் இருக்கு. இப்ப அதுக்கு விஜய் கையெழுத்து போட்டுட்டாருன்னா அப்ப பாஜகவோட அஜெண்டாவை ராகுலும் ஏத்துக்கிறது தானே அர்த்தம். அப்போ எவ்வளவு நாளா நாடாளுமன்றத்துல எதிர்கட்சி தலைவரா நின்று கர்ஜிச்சிங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? காங்கிரஸ் வந்து இறுதி காலத்தை நெருங்கிட்டு இருக்கு கிட்டத்தட்ட சொல்ல. ஆமா, ஆக்சுவலா அதோட இளம் தலைவர் தான் அதோட இறுதி உரை எழுதிக்கிட்டு இருக்காரு. அப்படி போற மாநிலங்களுக்கு அது எல்லாத்தையும் முடிச்சு விட்டுட்டு இருக்காரு. அந்த வகையில தமிழ்நாடு, ஆனா இது ஒரு பெரிய வீழ்ச்சியா இருக்காது. திமுக நிறைய துரோகிகளை பார்த்திருக்காங்க, பல்வேறு கண்டிப்பா இருக்காது. ஏன்னா அவங்களோட முதல் துரோகியே மறைந்த விஜய் அவர்கள் தான். மறைந்த விஜய் அவர்கள் யாரு? இப்ப வாழும் எம்ஜிஆர், மறைந்த விஜய் அவர்கள் தான். ஏன்னா உள்ளே இருந்துட்டு நடக்காத ஒரு விஷயத்துக்கு பொருளாளரே கணக்கு கேட்டு எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு வெளியே வந்தவர். ஆக்சுவலா அவருக்கு கலைஞர் மேல இருந்த பர்சனல் வெஞ்சன்ஸ் கட்சியாச்சு. ஆனா நம்ம ஒத்துக்கிற வேண்டிய ஒரு விஷயம், எம்ஜிஆருக்கு ஒரு அரசியல் அனுபவம் இருந்துச்சு. 19 வருஷம் திமுகல பயணிச்சிருக்காரு, அரசியலை பார்த்திருக்காரு. இன்னொன்னு அண்ணா கிட்ட எல்லாம் நல்ல பேர் வாங்கியிருக்காரு. கொடுத்து சிவந்த கரங்கள்னு எம்ஜிஆரை ப்ரமோட் பண்ணதே திமுக தான். இவ்வளவு ஒரு நல்ல பேக்ரவுண்ட் ஒண்ணு அவருக்கு இருந்துச்சு. அவரை நம்பி நீங்க ஆட்சியை கொடுத்ததை நான் ஒத்துக்கிறேன். எம்ஜிஆர் கூட விஜய் கம்பேர் பண்ண முடியாது. உழைப்பு கூட இல்லாம மேல உழைப்பே கிடையாது விஜய். வெறும் ஆடல் பாடல் நடிப்பு வச்சு மட்டுமே வெளியே வந்திருக்காரு. ஏன்னா எம்ஜிஆர் பிரச்சாரத்துக்கு போகாம இருந்தாரா? அதெல்லாம் தெருவா பிரச்சாரம் பண்ணாரு. கருணாநிதி அடிக்கணும்னே பிரச்சாரம் பண்ணாரு. நம்ம அண்ணன் என்ன பண்ணாரு? 23 நாள்ல 4 நாள் தான் பிரச்சாரமே போனாரு. அது ரெஸ்ட் வந்து ஒரு 4 மாசம் எக்ஸ்ட்ரா எடுத்து வருஷத்துக்கு 4 வாட்டி. இப்ப எனக்கு என்ன கவலைனா, முதலமைச்சர் ஆயிட்டா நிறைய வேலை செய்யணுமே, நமக்கு தான் வேர்க்குமே, என்ன என் உடம்புல ஏதோ சுரக்குதுங்கிற மாதிரி இருக்குமே உங்களுக்கு.
எப்படி வேலை செய்வீங்க? அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. அவங்க வந்து இன்டர்நெட் படி இயங்குவாங்க. எல்லாமே வந்து இன்டர்நெட்லயே இறக்கி கொடுத்து எல்லா ஆக்ஷனும் இதுல விஜய் எடுத்துருவாங்க. அரசியலுக்கு வந்தப்போ ஒரு டேக்லைன் ஒண்ணு வந்துச்சு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதிகள்னு. அது ரியாலிட்டி ஆகும்னு எனக்கு தோணுது. தொடர்ந்து பாப்போம். நாளைக்கு அவரா ம். பதவி ஏற்கவே முடியாத சூழ்நிலை இருக்கு. அப்படி எத்தனை பேர் ஆதரவு தர போறாங்க. நாங்க என்டிஏ கூட போக மாட்டோம், திமுக கூட போக மாட்டோம், ஏதோ பேசுறாங்க. என்டிஏ கூட போக மாட்டேன்னு தாவேக தரப்புல சொல்றாங்க. என்டிஏ கூட இருக்கிற எந்த கட்சிகிட்டே நாங்க வந்து பேச்சுவார்த்தை நடத்தவே இல்லை அப்படிங்கிறாங்க. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகமும் எடப்பாடி மண்டையை கழுவிக்கிட்டு இருக்காங்க. எங்க வாங்க போயிடலாம் இவங்க அப்படின்னு. வாண்டடா போறாங்க. அதாவது தாவேக தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமான ஒரு ஆதரவுன்றது வரவே ADMK இல்ல. போல. ஆனா இவங்க வாண்டடா வராங்கன்னா எனக்கு என்ன டவுட்டா இருக்குன்னா, மேல இடத்துல இருந்து பிரஷர். ஐயா கிட்ட இருந்து பிரஷர் போ, அவ காங்கிரஸ் போயிட போறா, நீ போன்ற மாதிரி இப்ப காங்கிரஸ் உள்ள வர்றத பாஜக எந்த மாதிரி எடுத்துக்கும்? விஜய் அவங்க இது பண்ண மாட்டாங்களா? எனக்கு புரியல. விஜய் வந்து எந்த பக்கம் போறதுக்காக நிக்காரு? ஒன்றிய அரசுன்னு பேசிட்டு இருந்தாரு. நேத்து பதவி, அதாவது ஜெயிச்ச உடனே மத்திய அரசு ஆயிடுச்சு. ஒன்றிய அரசு இருந்த தைரியமும் போச்சு. இதுதான் ஆரம்ப புள்ளி. இதுக்கப்புறம் இந்த எல்லாமே புள்ளியில இருந்து எக்ஸெட்ரா ஏன்னா விஜயோட தைரியத்தை நீங்க பாராட்டணும். என்டிஏ கூட்டணியில தொல் திருமாவளவன் போவாததுக்கு பாஜகவை தாண்டின ஒரு காரணம் பாமக. ஏன்னா ராமதாஸ் தான் தலித் அல்லாத ஒரு கூட்டமைப்பெல்லாம் நடத்தினாருங்கிற ஒரு காரணத்துக்காக அங்க போகவே இல்லை. இப்ப என்ன தைரியத்துல பாமகவுக்கும் அழைப்பு விடுத்து கடிதம் எழுதிட்டு ஒரு சைடு விசிகேக்கும் விசிகேக்கும் கொடுக்குறாரு. உங்களோட என்ன நிலைப்பாடு? இத்தனை தலித் வேட்பாளர்களை நிறுத்தி ஜெயிச்சிருக்கேன்னு மார்த்தட்டிக்கிறீங்க. இது என்ன விதமான நிலைப்பாடு? பாமக கூட போறீங்க, விசிகா கிட்டேயும் கேக்குறீங்க. அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. எல்லார்கிட்டயும் அமுச்சு வைப்போங்க. வேற எங்க கூட நீங்க அமெரிக்கா ட்ரம்ப் கூட இவங்க அமுச்சு வச்சிருவாங்க. அந்த மாதிரி ஆளுங்க இவனுங்க. சீமான் மாதிரிதா, தம்பி ஒண்ணுல ரோட்ல நில்லு, இல்ல ஒண்ணுல அந்த பக்கம் நில்லு, இல்ல இந்த பக்கம் நில்லு, நடுவுல லாரி வந்து ஏத்திர போகுது. ஆனா தாவேக்கு வந்ததுல நிறைய நல்ல விஷயம் எல்லாம் சொல்றாங்க. ஒரு நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தனா, என்டிகே இருக்கிற இடமே தெரியாம காலியா இல்ல, இருக்கு. இந்த நான் நல்ல விஷயமாவே பாக்கல. ஏன்னா சீமான் வந்து உழைப்பு போட்டிருக்காரு, அதை நம்ம மதிச்சே ஆகணும். பிரச்சாரம் பண்றதுல ஒரு நாள் கூட லீவ் எடுக்கல. நான் என்னோட கொள்கை இதுதான். இப்ப நான் சங்கிய சக நண்பன்னு சொல்ற ரேஞ்சுக்கு போயிட்டேனாலும் அந்த வேலையை நான் செஞ்சிருக்கேன். நான் பிரச்சாரம் பண்ணிருக்கேன், மழையில நின்று. அது அவர் வேணும்னே பண்ணாலுமே மழையில நின்று பிரச்சாரம் பண்ணிருக்காரு, உழைப்பு போட்டிருக்காரு. அவருக்கு ஏன் கொடுக்கல? எதுவுமே பண்ணாத ஒருத்தரை நம்பி என்ன மாற்றம்? சீமானோட அரசியல் வந்து மிகவும் ஆபத்தானது. அவர் டைரக்டா RSS BJP இணைந்து செயல்படுறாரு, மக்களை ஏமாத்துறாரு, நிறைய விஷயங்கள் சீமான் பண்றாரு. சோ நம்ம இதை ரொம்ப நாளா மக்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணோம், மக்கள் புரிஞ்சுக்கல. விஜயோட வருகையால ஏதோ ஒரு பிஜேபியோட RSS அமைப்பு ஒரு சைடு காலி ஆயிருக்கு. இப்ப வந்து சட்டிக்கு பயந்து அடுப்புல விழுந்துட்டோமே, அந்த மாதிரி ஒரு ரெண்டும் ஒண்ணுதான். என்ன வித்தியாசம்? என்ன சட்டிக்கு பயந்து டைரக்டா அடுப்புக்குள்ளே விழுந்து கிடக்குறீங்களே. மக்கள் புரிஞ்சுப்பாங்க, கூடிய சீக்கிரத்துல புரிஞ்சுக்கிட்டா நல்லது. புரியாது. ஊடகத்துறையில இதுக்கப்புறம் அமைதி ஆடுவாங்கன்ற அப்படி எல்லாம் மட்டும் நினைச்சிடாதீங்க. இதுக்கப்புறம் தான் நாங்க 4 மடங்கு எக்ஸ்ட்ராவா செயல்படுவோம். விஜய் எதுக்கு கேக்குறீங்க, விஜய் கேட்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லியிருந்தீங்களே, இதுக்கப்புறம் நாங்க விஜய் தான் கேட்போம். இனிமே கேட்கலாம். ஏன்னா யார் ஆட்சியில இருக்கா? ஸ்டாலின் தானே, கொஸ்டின் பண்ணுங்க. இப்ப யார் ஆட்சியில வர போறா? அப்ப கொஸ்டின் பண்ணலாம். நீங்க வந்து யாராவது தும்முனாலும் இருமுனாலும் மழை பெஞ்சாலும் நம்ம சொல்லுவாங்க, தாவேக நிர்வாகி ஒருத்தர் வந்து பாலியல் வழக்குல மாட்டிருக்காரு, இதுக்கு விஜய் தான் காரணம். அதாவது வருங்கால முதலமைச்சர் விஜய் தான் காரணம். நாங்க அடிச்சு பேசுவோமே, என்ன பதில் சொல்ல போறீங்க? இப்ப எங்க ஊர்ல செமையா வெயில் அடிக்குது, விஜய் தான் காரணம். எங்க ஊர்ல சாக்கடை தண்ணி ஓடுது, விஜய் தான் காரணம். நாளைக்கு பதவி ஏற்கிறதா இருந்தாரு, ஆளுநர் ஒரு செக் வச்சு பிளாக் பண்ணிருக்காரு. பட் திடீர்னு மேலிடத்துல இருந்து ஏதாவது உத்தரவு வந்தா எல்லாம் மாறலாம். 108 118 மாறலாம். என்னன்னு தெரியும். வாய் வழியா சொன்னதை அண்ணா நிரூபிச்சு கையெழுத்து வாங்கிட்டு வருவாரு. பார்க்கலாம், வெற்றி கொண்டாட்டம் தொடருமா இல்ல நாளைக்கு தடைப்பட்டு நிக்குமா? எனக்கு நேரு உள் விளையாட்டு அரங்கம்னாலே அந்நியன் படம் தான் ஞாபகம் வருது. தொடர்ந்து பார்ப்போம் என்ன ஆக போகுதுன்னு.